சித்ரா பௌர்ணமி. திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பார்கள். விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டிற்குண்டு. அந்த வகையில் திதிகளில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் மிக முக்கியமான திதி. ஒன்று நிலவு நிறைந்த நாள், மற்றொன்று நிலவு மறைந்த நாள். அன்றைய தினம் கடல் அருகில் நீங்கள் சென்று பார்த்தால் கடல் நீர் மேல் நோக்கி அதிகமாக எழுவதை பார்க்கலாம். அலை எழும் அன்றைய தினம் நாம் விரதம் வழிபாடுகளை மேற்கொண்டால் அலைப்பாயும் உள்ளங்களுக்கு அமைதி கிடைக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகின்றோம். காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழுமையடைகின்றார். திருக்கைலை மாமலையில் பார்வதி ஒரு சமயம் தோழியருடன் இருந்தபோது பொற்பலகையில் சித்திரம் ஒன்றை வரைந்தாள். மிகவும் அழகாக இருந்த சித்திரம் உயிர் பெற்றால் எப்படி இருக்கும் என்ற ஆவல் ஏற்பட்டது எல்லோருக்கும். அதன்படி உமையால் தான் வரைந்த சித்திரத்திற்கு உயிரூட்டினாள். அந்த சித்திரத்தில் இருந்து வெளிப்பட்டவனுக்கு அகமகிழ்வுடன் சித்திரகுப்தன் என திருப்பெயர் சூட்டினாள். அதன் பின் உலகை காக்கும் பரம்பொருளான சிவபெருமானிடம் சித்திரகுப்தனை அழைத்துச் சென்ற அன்னை நடந்தவற்றை விளக்கினாள். சித்திரகுப்தனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து வாழ்த்தியருள வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டாள். இப்படி சித்திரகுப்தன் தோன்றிய நாள்தான் சித்ரா பௌர்ணமி. அதே சமயம் தனியொரு நபராக கோடான கோடி மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பராமரித்து மேற்கொள்ளும் பணி கடினமாக இருக்கின்றது. தனக்கு உதவியாக ஒருவர் வேண்டும் என்று இந்திரனிடம் யமதர்மராஜன் முறையிட்டான். இருவரும் இறைவனை நாடி வந்தனர். ஈசனும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று சித்திரகுப்தனை காமதேனுவின் வயிற்றில் பிறக்கச் செய்தார். காமதேனுவின் வயிற்றில் பிறந்த சித்திரகுப்தனை இந்திராணி வளர்த்து ஆளாக்கினாள். இளமையில் சித்திரகுப்தர் காஞ்சியில் சிவபெருமானை குறித்து கடுந்தவம் புரிந்தார். இறைவனும் ஏடும் எழுத்தாணையும் வழங்கி சித்திரகுப்தனை யமனின் உதவியாளனாக நியமித்து உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி பராமரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். தக்க பருவமடைந்த சித்திரகுப்தனுக்கு மயனின் மகள்களான நீலாவதி, கர்ணவதி ஆகிய இருவரையும் மணமுடித்து வைத்து சித்திரகுப்தனின் பொறுப்புகளை விலக்கி யமதர்மனுக்கு உதவி புரிய அனுப்பி வைத்தார். தன் மனைவியருடன் யமபுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி இன்றும் இப்பொழுதும் கணக்கெடுத்து எழுதி கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையிலேயே சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படும். சித்ரா பௌர்ணமி அன்று சில ஊர்களில் ஆங்காங்கே பந்தல் அமைத்து இரவு நேரத்தில் பெரியோர்கள் சித்திரகுப்த நாயனார் கதையினை படிப்பார்கள். மக்கள் கூட்டமாக அமர்ந்து விடிய விடிய சித்திரகுப்தர் கதையை கேட்பார்கள். கதை சொல்லும் நிகழ்வினை ஏற்பாடு செய்தவர்கள் வந்தவர்களுக்கு சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை, பணியாரம் என வழங்குவர். இவ்வாறு கதை சொல்வதும் கேட்பதும் மக்கள் கீழான எண்ணங்களிலிருந்து நீங்கி பாவம் செய்யும் எண்ணத்தை விட்டு புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு மேல்நிலையினை அடைய வேண்டும் என்பதற்காகவே. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை நினைத்து பசும்பால், தயிர், நெய் இவற்றை விலக்கி விரதமிருந்து வழிபட்டால் நல்லது. காலையில் விரதத்தை ஆரம்பித்து சித்திரகுப்தன் நினைவிலேயே இருக்க வேண்டும். மாலையில் நிலவு உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும். மாக்கோலம் இட்டு ஏடு எழுத்தாணி வைத்து விளக்கேற்றி பூஜை செய்து சர்க்கரை பொங்கல் இட்டு பயத்தம் பருப்பு, எருமை பாலும் கலந்த பாயாசத்தை நிவேதனம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு முடிந்த அளவிற்கு தானம் செய்ய வேண்டும். அதுவும் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு அவர்களின் படிப்பிற்கு உதவியாக குறைந்தபட்சம் எழுது பொருட்களையாவது வழங்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. உப்பு சேர்க்காமல் உணவு உண்டு விரதமிருந்தால் சித்திரகுப்தன் மகிழ்ந்து நம் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் போது புண்ணியத்தை அதிகப்படுத்தியும் பாவத்தை குறைத்தும் எழுதுவார். இதனால் மரணத்திற்கு பின் நாம் நரக வேதனையில் இருந்து விலகி சொர்க்கத்தில் வாழலாம் என்று சிலர் சொல்வதுண்டு. சில ஆன்மீக இதழ்கள் கூட இவ்வாறு குறிப்பிடுகின்றன. நாம் தானமும் தவமும் செய்வது நம் பாவ வினைகள் குறைத்து எழுதப்பட வேண்டும் என்பதற்காகவா? அவ்வாறு சித்திரகுப்தன் எழுதினால் நம்பிக்கையுடன் பொறுப்பை ஒப்படைத்த ஈசனுக்கு துரோகம் செய்தது போலாகாதா?
அம்பிகையால் உருவாக்கப்பட்ட பெருமையை உடைய சித்திரகுப்தன் நம்பிக்கை துரோகம் செய்வாரா? உண்மையான இறையன்பர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நாம் செய்யும் தானமும் தவமும் நம்முடைய சிந்தையும் செயலும் மேன்மையடைவதற்கு தானே அல்லாமல் பாவ பதிவுகளை மாற்றி எழுதுவதற்காக அல்ல என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிந்தையும் செயலும் சீராக சித்திரகுப்த வழிபாடு மிகவும் முக்கியம். சித்திரத்திலிருந்து வந்தாலும் ரகசியத்தை காப்பவராக இருந்தாலும் அவர் சித்திரகுப்தன் என்ற பெயர் பெற்றார். இவ்வாறு உருவான சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் பலர் அறியாமல் செய்த பாவங்களின் கணக்கு மிக அதிகமாக இருந்தது. அறியாமல் செய்த பாவங்களுக்கு நாம் தண்டனை கொடுக்கிறோமே என்று விசனப்பட்டு அறியாமல் செய்த பாவங்களை பொறுத்து மக்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று பரமசிவனிடம் வேண்டுகிறார். அதற்கு சிவபெருமான் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வேண்டுபவர்களுக்கு அறியாமல் செய்த பாவங்களில் இருந்து விலக்கு அளிக்கும் சக்தியை சித்திரகுப்தனுக்கு அளித்தார். சித்திரகுப்தனும் ஜனங்களை அறியாமல் செய்த பாவங்களில் இருந்து காத்தருளினார். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வணங்கினால் அறியாமல் செய்த பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் அது கடுகளவாக மாறும். அதுபோலவே அன்று செய்யும் தானம் கடுகளவாக இருந்தாலும் அது மலையளவாக மாறுவதும் உறுதி. சித்ரா பௌர்ணமி அன்று தானங்கள் பல செய்ய வேண்டும். முக்கியமாக நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை. சித்திரகுப்தனுக்கென்று தனி கோவில் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. முடிந்தவர்கள் நேரில் அந்த கோவிலுக்கு சென்றும் முடியாதவர்கள் மனதளவிலும் வரும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வணங்கி நாம் அறியாமல் செய்த பாவங்களில் இருந்து விமோசனம் பெறலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே சித்திரகுப்தாய தீமகி தந்தோ லோக பிரசோதயாத். நிலா காலங்கள் எல்லாம் விழா காலங்களாக கொண்ட தமிழர்கள் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடினார்கள். திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் ராசராச சோழனின் 10ஆம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு நிபந்தனம் கொடுத்த குறிப்பு உள்ளது. சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராக பெருமாள் நடவாவி எனும் கிணற்றுக்குள் எழுந்தருள்வார். ஸ்ரீ ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து அருள்பாலித்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நடக்கின்றது. நாமக்கல் கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் தீர்த்தமான சரபேஸ்வர தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். போது சந்தன வாசனையுடன் மழை பொழியும் என்றும் கூறப்படுகின்றது. இத்தனை சிறப்புகள் நிறைந்த சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று சித்திரகுப்த வழிபாடு. இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் நமக்கு எளிய முறையில் சிவனருளை அடைய வகை செய்வார் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் அந்த காலத்தில் பூஜை அறையில் ஓர் ஓலைச்சுவடியில் சித்திரகுப்தன் படியளக்க என்று எழுதி வைத்து வழிபடுவார்களாம். இன்று நாம் அதை ஒரு நோட்டில் எழுதி வைத்து வணங்கலாம். விரதம் இருந்து மாலையில் பூஜை செய்வதும் விசேஷம். காஞ்சிபுரத்தில் ராஜவீதியில் சித்திரகுப்தர் கோயில் இருக்கின்றது. இந்த கோயில் கைலாசநாதர் கோயிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் இடையில் அமைந்திருப்பதே ஒரு குறிப்பு என்கிறார்கள் அடியவர்கள். அதாவது அவரவர் செய்யும் பக்திக்கு ஏற்ப கைலாயத்திற்கோ வைகுண்டத்திற்கோ அனுப்பி வைப்பவர் இவரே என்கின்றார்கள். அவரை பற்றி குறிப்பிடும் போது கையில் எழுத்தாணியும் ஓலை சுவடியும் கொண்டவர் சித்திரகுப்தர் என்று சுட்டுகின்றனர். கர்ணாம்பாள் என்பது இவரது மனைவியின் பெயர். காஞ்சிபுரம் கோயிலில் இவர் கர்ணாம்பாள் சமேதரராக காட்சி கொடுக்கும் உற்சவமூர்த்தியை உள்ளது. கர்ணம் என்றால் கணக்குப்பிள்ளை என்பார்கள். கர்ணத்தின் மனைவியாதலால் இவரை கர்ணாம்பாள் என்கிறார்கள். திருவண்ணாமலையில் சித்திரகுப்தன், விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்கும் சன்னதி உள்ளது. வழக்கமாக சிவாலயம் சென்று வழிபட்டாலே சித்திரகுப்தரின் அருளை பெறலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் விரதமிருந்து கிரிவலம் செல்லலாம். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகின்றது. எனவே கோவிலில் இறைவனை வலம் வருதலை போல 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது. இந்த கிரிவல பாதையில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு கூறுகின்றது. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம்.
கிரிவலம் செல்லும் போது பஞ்சராட்சர நாமத்தையோ, அதாவது நம சிவாய, சிவாய நம அல்லது திருமுறைகளையோ, தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேற எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ அல்லாத மற்றவர்களை இடித்து கொண்டோ செல்லக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைவலம் வருகிறார்கள். இந்நாளில் சித்திரகுப்தனுக்கு சித்திர அன்னங்கள், அதாவது வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்த கூட்டு நைவேத்தியமாக வைத்து சித்திரகுப்தனை நினைத்து வழிபாடு செய்தால் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அவர் தருவார் என்று கூறப்படுகின்றது. ஓம் தத்புருஷாய வித்மகே சித்திரகுப்தாய தீமகி தந்தோ லோக பிரசோதயாத்.